எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் கொடுக்கப்பட்ட பணமும் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 500 ஆரம்பிச்சிருக்கேன் சம்பளம். ரூ. 500, ரூ. 1000, ரூ. 3000, ரூ. 8000, ரூ. 14000, ரூ. 20000. ரூ. 20000 தான் நான் மேக்ஸிமம் வாங்கின சம்பளம் ஆக்சுவலாக. ரூ. 20000 நான் கட் பண்ணிக்கிட்டு எந்த வேலைக்காக? சவுண்ட் இன்ஜினியராக சவுண்ட் இருக்கேன். இன்ஜினியர். மாத சம்பளம். அந்த வேலையை நான் கட் பண்ணிட்டு நான் சொந்தமாக தொழில் தொடங்க ஆரம்பித்தேன். அதே இதை சொந்தமாக ஸ்டுடியோ பண்ணி ஆரம்பித்து 20000 சம்பாதிச்சிட்டு இருந்தேன்னா மைனஸில் போச்சு வாழ்க்கை. வட்டி, அதாவது ஒரு ஸ்டுடியோ கட்டுறதுக்காக கடன் வாங்கினேன். கடன் வாங்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 1,00,000 சம்பாதிச்சா கூட 20000 1,00,000 ஆயிடுச்சு. ஆனால் கமிட்மெண்ட்டு 130 ஆயிடுச்சு. அப்போது 1,00,000 வந்துச்சு, ஆனால் -30 அப்படின்ற மாதிரி சில கொஞ்ச நாட்கள் போச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்ச நாள் வந்து 20000 சம்பாதிச்சிட்டு இருந்தேன்னா மைனஸில் போய் மியூசிக் டைரக்டருக்காக வந்து அந்த வேலையும் விட்டுட்டு மைனஸ்லேயே இருந்து ரொம்ப ஒரு விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லட்சங்கள் வாங்குகிறேன் திருப்பி 5-6 வருஷம் கழிச்சு. ஸோ இந்த பணத்துக்கு நான் தகுதியானவனான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த ரிஸ்க் எடுத்தேன்.